அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமையட்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல் நம்ம பார்வையாளர்கிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட கோரிக்கைகளை ஏற்று நிறைய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் மீண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றின தகவல், நம்ம எதை பற்றின கான்செப்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் நகர்வுகளை பற்றி கடந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றி ஒரு சில டேட்டாவோட நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். 2010 வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பித்து 2016 அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் களம் மூலமாக மக்களை வாக்கு அரசியலில் ஈடுபட்டு மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று கட்சியை வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்திலையும் 15 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் களத்திலையும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ 2026 நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய நிறைய வேட்பாளர்கள் அறிமுகம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது தலைமை வந்து எங்கே போட்டியிட போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பு நாம் தமிழர் கட்சி நபர்களை விட பிற கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே, இந்த கட்சிகள் இடையே அவங்களும் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் அவர்கள் எங்கே போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பற்றின விமர்சனங்கள் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சு. ஏற்கனவே முன்கூட்டி நம்ம இதை பற்றி ஒரு காணொலி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இப்போ வந்து சில அடிப்படையோட டேட்டாவோட நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இது 2016 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியும் ஏடிஎம்கே அவர்களும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவும் என்டிகே இந்த மாதிரி கட்சிகள் போட்டியிடுறாங்க காரைக்குடி தொகுதியில். 2016 காரைக்குடி தொகுதியில் டிஎம்கே மூலமாக நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். அப்போ டிஎம்கேக்கு அலைன்ஸாக காங்கிரஸில் ராமசாமி அவர்கள் போட்டியிட்டாங்க. அந்த வேட்பாளர் கிட்டத்தட்ட 93,419 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. 2016 சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சந்தித்த முதல் தேர்தலில் கிட்டத்தட்ட 47.02% வந்து வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த கற்பகம் இளங்கோங்கிற ஒரு வாக்காளர் வந்து போட்டிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 75,136 கிட்டத்தட்ட 37.82% வந்து பார்த்தீங்களா வாக்குகளை பெற்றிருந்தார். அதை தொடர்ந்து 3ஆவது இடத்துக்கு யார் இருந்தாங்கன்னா மதிமுக வந்திருந்தாங்க. மதிமுகவில் வந்தீங்கன்னா செவந்தியப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டிட்டு இருந்தார். அவரோட வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 14,279 கிட்டத்தட்ட 7.19% வந்து வாக்குகள் பெற்றிருந்தாங்க. முதல் இடத்துலையும் டிஎம்கே அலையன்ஸ் காங்கிரஸும், 2ஆம் இடத்துல ஏடிஎம்கே, 3ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக. இந்த 3 கட்சிகள் முதல் 3 இடத்துல கைப்பற்றியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 4ஆவது வந்தது என்டிகே தான். ஏன்னா அவங்க முதல் தேர்தல் அப்போ அவங்க சார்பாக போட்டியிட்ட நபர் பார்த்தீங்கன்னா பரிமளா அவர்கள். அவங்க பெற்ற வாக்கு 5,344 கிட்டத்தட்ட 2.69%. முதல் தேர்தலில் சட்டசபையில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் பெற்ற வாக்குகள் 5,344. இது ஒரு நல்ல வாக்கு தான், ஒரு நல்ல எண்ணிக்கை தான். கிட்டத்தட்ட 2.69% வந்து வாக்குகள் பெற்றிருந்தாங்க. 4ஆவது இடத்துல இருந்தாங்க. இது மாதிரி 2016 அவங்க வந்து சட்டசபை தேர்தலில் எடுக்கப்பட்ட எண்ணிக்கையான வாக்குகள். அடுத்து 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் இதே மாதிரியான போட்டிகள் நிலவுது. அப்போ வந்து என்டிகே தன்னோட கொள்கைகளையும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுங்கிறதையும் அதிகபட்சமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 2017, 18, 19, 20 இந்த 4 வருஷம் பயங்கரமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு மூலமாக அதிகமான மக்களை சந்தித்து தன்னோட கொள்கைகளையும் தன்னோட கோட்பாடுகளையும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2021 அவங்க 4 வருஷ உழைப்புக்கு கிடைத்த வாக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான போட்டி நிலவுது. அப்பையும் டிஎம்கேயோட அலைன்ஸ் அவங்க தான் வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறாங்க. வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மான்குடிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. 75,954 வாக்குகள். நல்லா கவனிங்க, போன தடவை காங்கிரஸ் பெற்ற வாக்கு 93,419 2016 தேர்தலில். இப்போ அவங்க 2021 நடந்த தேர்தலில் 75,954 வாக்குகள், கிட்டத்தட்ட 35.75%. ஒரு 20,000 வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. 20,000 வாக்கு. இதை நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். காங்கிரஸோட வாக்கு எண்ணிக்கை 2016 2021 ஒப்பீடு பார்க்கும்பொழுது குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி. முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து தனித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியோட கூட்டணி வச்சப்போ பிஜேபியோட வாக்காளராக ஹச்ராஜா நின்றிருந்தார். அப்போ அவங்க பெறப்பட்ட வாக்குகள் 54,365 கிட்டத்தட்ட 25.59%. இதையும் நீங்கள் நோட் பண்ணணும். 2016 அதிமுக பெற்ற வாக்குகள் 75,136. ஆனால் 2021 ஹச்ராஜா அவர்கள் பெறப்பட்ட வாக்கு 54,365. இது இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. டிஎம்கேக்கும் வாக்குகள் குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கும் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக கவனிச்சாகணும். அதை தொடர்ந்து அடுத்ததாக 3ஆவது இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா
அமமுக வர்றாங்க. அமமுக வந்து அவங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா, வி. பாண்டிங்கிற ஒரு நபர் வந்து 3வது இடத்தை பெறுறாரு. 3வது இடத்துல 44,864 வாக்குகளை பெற்று 21.12% வாக்குகளை பெற்றார். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக 2016ல் மதிமுக 3வது இடத்துக்கு வந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமமுக வந்து நிற்கிறாங்க. அவங்களோட பெறப்பட்ட வாக்கு 44,864. ஓகேங்களா. இதுக்கு இடத்துல 4வது இடத்துல என்டிகே வராங்க. என்டிகே வந்து பெறப்பட்ட வாக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,872. துரை மாணிக்கங்கிற ஒரு நபரால் வேட்பாளர் மூலமாக பெறப்பட்ட வாக்குகள் 23,872, கிட்டத்தட்ட 11.24%, 9% வாக்குகள் கூடியிருக்கு. 2016ல் பரிமளா வேட்பாளர் மூலமாக பெறப்பட்ட வாக்குகள் 2.69%. ஆனால் இப்போ 11.24%. அப்போ அவங்களோட வளர்ச்சி கூடியிருக்கு தானே, கிட்டத்தட்ட 9%. அதாவது அந்த 2016ல் பெறப்பட்ட வாக்குகள் வந்து 4 மடங்கு வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். தொடர்ந்து அந்த கட்சி சார்ந்த நபர்களும் சரி, சீமான் அவர்களும் சரி, பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு அரசியல் போட்டியிலையும் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்லும்பொழுது அதோட டேட்டா படி பார்க்கும்போது அது உண்மையிலே வந்து வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா 2016ல் 2.69% வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி 2021ல் 11.24% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் அது அதிகமாக கூடும் தானே. ஏன்னா இதுக்கிடையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு, இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இதை ஒட்டி நாம் தமிழர் கட்சி எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள், எடுக்கப்பட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது அதிகமான மக்களை போய் சேர்ந்துருச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி யூடியூப்ங்கிற அந்த வலைதளத்தை பயன்படுத்தி, சமூக வலைதளத்தை பயன்படுத்தி தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் சரி, ஒவ்வொரு போராட்டமும் ஆர்ப்பாட்டத்தையும் மக்களிடத்தில் கொண்டு போய் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை, நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கக்கூடியவங்க, நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்களும் அவங்களோட சேனல் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரீமா சீமான் அவர்கள் தினமும் பத்திரிகைகளை சந்திக்கிறார். தினமும் பத்திரிகைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கரெக்டான தெளிவான பதிலை கொடுத்துட்டு இறுதியாக கேள்வி இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அரசியல்வாதியாக தான் சீமான் அவர்கள் இருக்கார். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 2021க்கு அப்புறம் 2026 கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ மக்களுக்கு ஒரு விரக்தி இருக்கும். இந்த ஆளுக்கூடிய திமுக கட்சினால் நிறைய மக்களுக்கு நஷ்டங்களும் நிறைய இழப்புகளும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக சொல்லப்போனால் நெல் கொள்முதலில் வந்து ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனை, ஆசிரியர்களோட நிரந்தர பணி, செவிலியர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் திட்டத்துக்கான பிரச்சனைகள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள வருடம் நடக்கக்கூடிய மழை பிரச்சனை, மழை வெள்ளத்தால் சென்னை வந்து ஒவ்வொரு வருடமும் பிரச்சனை சந்திக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், கனிம வளங்கள் பிரச்சனைகள், மழை வளம், மண் வளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக திமுக வந்து மக்களுக்கு கொடுக்குறனால இப்போ உள்ள திமுகவோட ஆளும் அரசு மேலே அதிகமான அதிருப்தி வந்து மக்களுக்கு இருக்குங்கிறத நம்ம கண்கூட ஒவ்வொரு வீடியோலையும் சரி, ஒவ்வொரு செய்தியிலையும் பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிராகவும் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து எழுப்புற அளவுக்கு தான் சூழ்நிலை அமைந்திருக்குது. அதை சரியாக நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திட்டு ஆளுங்கட்சியான திமுக நோக்கி பல கேள்விகள் வந்து எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் கிடைக்காம இருந்தாலும் மக்கள் தரப்பில் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இவர் வந்து தனித்து போட்டியிட்டாலும் டிஎம்கே பார்த்து கேள்விகளை கேட்குறாப்பா, சரியான கேள்வி கேட்குறப்பா அப்படிங்கிறது அவரோட நியூஸ் டிபேட்டும் சரி, அவரோட இண்டிவிஜுவல் டிபேட்டை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறுஞ்செய்தியோ இல்லைனா இதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்க வேணாம் நான் சொல்கிறேன். சீமானா பார்த்த நிலைப்பாடுகள் உங்களுக்கு சரியாக தெரியணும், அவர் ஆதரிக்கணும்னா அவரோட காணொலியை ஏதாவது ஒரு காணொலி முழுமையாக பாருங்கள். அவர் முழுமையாக நீங்கள் பார்க்கும்பொழுது தான் அவர் என்ன எடுத்து வைக்கிறாரு, அவரோட கேள்விகள் என்ன, அவர் விமர்சனக்காக கொடுக்கக்கூடிய பதில்கள் என்ன, அவரோட கட்சியோட நிலைப்பாடு என்ன, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட நகர்வுகள் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாக யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு பார்க்கக்கூடிய உறவுகள் முடிவெடுக்க வேணாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் முழுவதுமாக இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த மாநாடுகளை பற்றி நீங்கள் போய் பாருங்கள். கடலம்மா மாநாடு, தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, இந்த 5 மாநாடுகளையும் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போய் அதில் உள்ள வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும் சீமானவர்கள் என்ன முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். சீமானவர்கள் ஏன் இதை சொல்கிறாரு, ஆடு மாடுகள் வளர்ப்ப வந்து அரசு பணியாக்கும் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிற பல கேள்விக்கான பதில் இந்த மாநாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போ 2021க்கு அப்புறம் அதிகமான வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதுக்கான பணிகளை வந்து நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வாலண்டியராக நம்ம வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தலில் எந்தெந்த மூலையிலேருந்து கிராமங்கள்லேருந்து இளைஞர்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு உதவுனாங்க, வாலண்டியராக உதவுனாங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்க முடிஞ்சு. அப்போ 2026ங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தல், சட்டசபை தேர்தல். ஸோ இதில் வந்து அதிகமான அளவில் களம் கண்டு மக்களை நேரடி சந்தித்து தன்னோட நிலைப்பாடு என்ன, நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் அரசியல் சம்மந்தமாக நாங்கள் என்ன பண்ணுறதா இருக்கோம், கொள்கைகளை இன்னும் அதிகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதை பார்க்கும்போது தெரியுது ஒவ்வொரு நடவடிக்கையும் சரி, டிவி டிபேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசத்தலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ கட்சியோட கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஆளும் கட்சி தரப்பாகவும் இருக்குது, முக்கியமாக டிவிக்கு தரப்பும் அதிக கேள்விகள் ஏற்படுது. இது வந்து அதிகமான மக்களை பார்க்கப்படும்.
என்னதான் சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் மக்கள் வந்து அதை டெய்லி கவனிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து களப்பணியில் அயராமல் உழைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றம் எடுத்து சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று போய் அரசாங்கத்துக்குள்ளே நுழைந்து தன்னோட கோரிக்கைகள் என்ன, தன்னோட கேள்விகள் என்ன, பதில்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் சட்டசபை முன்னாடி வந்து பேசுகிறத கண்டிப்பாக எல்லா உறவுகளும் நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு முழு முக்கியமாக காரணமாக இருக்க போது சீமான் அவர்கள் தான். அவர்கள் தொடர்ந்து இதை விட இன்னும் கூடுதலாக களப்பணிகள் மேற்கொண்டு உறவுகள் ஆதரிக்கக்கூடியவங்க, வாக்காளர்கள், இதுக்கு முன்னாடி வாக்கு செலுத்தியவங்க, இவங்க எல்லாருமே தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து களப்பணிகள் மேற்கொண்டாங்கன்னா வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க கூடுதலாக உங்களோட ஓட்டோட சேர்த்து இன்னும் ஒரு 2 பேர் உங்களோட சேர்த்து ஒரு 3 ஓட்டு போட்டிங்கனாலே 35 லட்சங்கிறது யோசிச்சு பாருங்கள், 90 லட்சத்துக்கு நெருங்கிடும். ஓட்டு போட்ட ஒரு நபர், இப்போ நான் நாம் தமிழ் கட்சிக்கு நான் ஓட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், நான் இந்த தடவை ஓட்டு போடும் பொழுது 2 பேர் சேர்த்து போகிற மாதிரி எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த மாதிரி ஓட்டு போடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு 2 பேரை சேர்த்து அவன் 3 ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களோட 2 பேரை சொல்லி கொள்கையை புரிய வச்சு அந்த உங்கள் நண்பர்களோ உங்கள் வீட்டில் உறவுகளுக்கோ நாம் தமிழ் கட்சி கொள்கையை புரிய வச்சு செயல்பாடுகளை புரிய வச்சு அவங்களையும் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட வச்சிங்கனாலே ஒரு மாபெரும் ஒரு இலக்கு அடைய முடியும். கண்டிப்பாக வெற்றியை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் உறவுகளை. இதுதான் 2016 2021 இருக்கப்பட்ட ஒரு டேட்டா. இந்த டேட்டா மூலமாக என்ன தெரியுதுன்னா நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைகிறது தெரியுது. கண்டிப்பாக காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா. இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, இன்னும் உறுதிப்பாடு எதுவுமே தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. ஸோ கைஸ் வீடியோ முடிஞ்சு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றால் எத்தனை சதவீதம் வாக்குகள் எடுப்பார், எவ்வளோ வாக்குகள் எடுப்பாருங்கிறதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அன்புடன் உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ்.